அப்பாவும் சேர்ந்து பாடுங்க. அப்புறம் சின்ன பொண்ணு தட்டி வேற பார்த்து மைக் செக் வேற கல்வியோட முக்கியத்துவம் புரிஞ்சதால முத்தைய பேச்சு மீறி பெரிய படிப்புலாம் படிச்சாங்களாம். முத்தையா படிக்காதவர், அதனால ஒரு நாள் அவரோட தொழில் நண்பர்கள் அவர்கிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களுமே ஏமாற்றி எடுத்துட்டாங்களாம். அப்போ முத்தையாவும் அவரோட குடும்பமும் நடு தெருவில் நின்னாங்களாம். ஒரு வேளை சாப்பாடு கூட வழியே இல்லாமல் இருந்தாங்களாம். ஆனால் முத்தையோட 2 பசங்களுமே பெரிய படிப்பு படிச்சதால ஒரு பெரிய வேலைக்கு போனாங்களாம். நிறைய சம்பாதிச்சாங்களாம். அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, முத்தையோட ஒரு பெரிய செல்வந்தராகவும் ஆனாங்களாம். அப்போதான் முத்தையா புரிஞ்சுதான், கல்வினா நம்ம வாழ்க்கையிலேயே அழியாத செல்வம். மற்ற செல்வங்கள் எல்லாம் நம்மளை விட்டு எப்போ வேணாலும் போகணும். இதான் நம்ம திருவள்ளுவர் கல்வின்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதோட பொருள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வி. மற்ற செல்வங்கள் எல்லாம் உண்மையான செல்வங்கள் அல்ல. நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா கணேஷ், சாய் அன்ஷிகா மகேஷ். 3வது பரிசு ஹேமந்த் யுவராஜ், அருண் ராம், சஞ்சீவ் குமார். அடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. பல வீக்கெண்ட் அவங்க வந்து நமக்காக டெடிகேட்டடா இந்த சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. கணேஷ் ரொம்ப நன்றி. என்னங்க பூ வாங்கிட்டு தான் போகணும், அங்கே வாங்கிட்டோம்ல. நம்மளுடைய இந்த இசை செட்டப் ஃபுல்லாத்துக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டனி அவர்கள் ரொம்ப நன்றி. சிகாகோ தமிழ் சங்கம் வந்து எல்லாருமே தன்னார்வலர்கள், எல்லாம் வாலண்டியர்ஸ் ரன் ஆர்கனைசேஷனில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து ஈவெண்ட் கோஆர்டினேஷன் நிறைய வேலைகள் இருக்கு. அதுபோல் வந்து மியூசிக் ப்ரோக்ராம் வந்து மிகப்பெரிய பச்சரிசி பொங்க வச்சு பக்குவமா கொழும்பு வச்சு கூப்பிடுது சொந்த ஊரு.
கண்மொழியால் பேசடி என்னுயிரின்
மெல்லிசையே உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே